இந்த நற்காரியங்களை செய்தீர்களானால் நம்மை படைத்த இந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய சக்தி நமக்கு தொடர்பு கிடைத்து நம் வாழ்க்கையை ஆனந்தமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நற்சிந்தனைகளோடு நம் வாழ்க்கையை பயன்படுத்துவோம். அப்பொழுதுதான் நமக்குள் இருக்கும் ஆத்ம உணர்வு நிலையாக இருந்து நம் வாழ்க்கையை சுபிட்சப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நெக்ஸ்ட் நமது குரு சுவாமி ஸ்ரீ ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இன்றைய ஆத்ம ஞானத்தை வழங்குவார்கள். அந்த ஆத்ம ஞானத்தை உள்ளார்ந்து கேட்டு நிலைநிறுத்தி நம் வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கிராமப்புறங்கள்ல பஞ்சாயத்து நடப்பதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல என்ன ஒரு வழக்கு வந்தாலும் அதிகமான சாட்சிகள் எது சொல்லுகிறதோ அதை எடுத்து தான் நமக்கு தீர்ப்பு கொடுப்பார்கள். சரிங்களா? 10 பேர் ஒரு விஷயத்தை சொன்னாங்கனாக்கா அதுக்கு எதிராக ஒரு 50 பேர் சொல்லிட்டாங்கன்னா 50 பேர் சொன்னது தான் உண்மை என்று எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இங்கு அதையும் தாண்டி சொல்ல வேண்டுமானால் ஊர் மக்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், ஒருவர் மட்டும் அதுக்கு எதிராக சொல்லுகிறார் என்றால் அந்த ஒருவர் சொல்லுவது எடுபடாது. ஊர் மக்கள் அனைவரும் சொல்லுவது தான் எடுபடும். ஆனால் அதையும் தாண்டி இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறோம். உலக மக்கள் அனைவரும் எதிர்த்து கூறினாலும் ஒருவர் சொல்லுகின்ற ஞானம் உயர்ந்ததாக இருக்குமேயானால் அதை அலசி பார்த்து அதில் உண்மை இருக்குமானால் அந்த ஒருவர் கூறுவதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு வலியுறுத்தப்படும் சத்தியமாகும். ஏன் உலக மக்கள் அனைவரும் அப்படி எதிர்ப்பாக சொன்னாலும் நம்ம அதை கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல மட்டும் உலக மக்கள் அனைவரும் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அஞ்ஞான வாழ்க்கைனா அனித்தியங்களை பற்றிய ஞானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதெல்லாம் அனித்தியம்? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திரைப்பட பாடலில் கூட வருது, தாய்க்கு நீ மகன் இல்லை, தந்தைக்கு நீ பிள்ளை இல்லை அப்படின்னு ஒரு பாடல் வருது. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பெற்ற தாயும் போய் வளர்த்து வந்த தந்தையும் போய் கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் போய் உறவுகளும் போய் நண்பர்களும் போய் வீடு வாசலும் போய் சொத்துக்களும் போய் எல்லாமே பொய் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா எல்லாமே பொய் என்றால் என்ன என்று தெரிந்தாக வேண்டும். பொய் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் அது எல்லாமே பொய் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். அப்போ பொய் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையக்கூடிய அனைத்து வகையான அனித்தியங்களும் பொய் என்று கூறப்படுகின்றன. ஒரு காலத்தில் இந்த உடல் இப்போ ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் மறையப் போகிறது. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே இந்த உடலும் பொய்தான். எனவேதான் இந்த உடலினை மெய்யென்று யார் சொன்னது என்று ஒரு திரைப்பட பாடலும் நம்மை கேள்வி கேட்கிறது. மெய்யென்று மேனியை யார் சொன்னது என்று சொல்வார்கள். எனவே எல்லாமே பொய்தான் என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே பொய் என்றால் உண்மை என்ற ஒன்று இருந்தாக வேண்டும். அப்பதான் எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லலாம். சரி, அப்போ பொய் என்ற உண்மை என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, நிஜம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒன்று எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறதோ, எந்த ஒன்று எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறதோ அந்த ஒன்றுதான் சத்தியம் என்று கூறப்படுகிறது. சத்து என்று சொல்லுவார்கள். அந்த சத்து என்ற ஒரு பரம்பொருளை அது என்னன்னு கேட்டால், உயிர் என்று சொல்லக்கூடிய என்று உணரக்கூடிய ஆத்ம சக்தி, அதுதான் சத்தியம். அது என்றும் இருப்பது. இந்த உடல் வேண்டுமானால் சிறிது காலத்திற்கு முன்பு தோன்றி இருக்கலாம். ஆனால் இந்த உடல் வேண்டுமானால் சில காலத்திற்கு முன்பு தோன்றி இருக்கலாம். ஆனால் இந்த ஆத்மாவானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்தது, இப்பொழுதும் இந்த உடலில் வாசம் செய்கிறது. ஐயா சொல்லக்கூடிய அந்த ஞான உபதேசம் என்பது கிடைத்திருப்ப அது அரிதுன்னு சொல்லுவாங்க. பொறுமையோட இருந்து கேட்டீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகளை இந்த பகவத்கீதையினுடைய உணர்வுகளை பெற முடியும்ன்றத அதுலயும் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க.
நிச்சயமா ஐயாவுடைய அந்த ஞான உணர்வுகள் கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப உகந்ததா இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய பலன் தருமாறு சரிங்க. கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல உலக நன்றிங்க. மாயை என்றது என்னன்னு பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சங்கள் கொடுக்கின்ற மாயை எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு, சொத்து, காசு, பணம், நிலம், புலன்கள் அனைத்தும் மாயை. இந்த மது அருந்தியவனுக்கு கூட அந்த மது ஜீரணமாகும் வரை அவனுக்கு அந்த மயக்கத்தில் இருப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாயையில் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கெல்லாம் எப்படின்னா, அந்த அனித்தியங்கள் என்கிற மாயையில் நாம் மாட்டிக்கொண்டு சதா சர்வகாலமும் நாம் தவறான பாதையில் சென்று கொண்டே இருக்கிறோம். நமக்கு பொன்னும் வேணும், பொருளும் வேண்டும், உறவு வேண்டும், அப்புறம் தங்கம், வைரம், வைடூரியம் அனைத்தும் வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எதையெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறோமோ அதனுடைய மொத்த உருவம்தான் பணம், பணம், பணம். எனவே இவ்வுலகத்தில் மிகப்பெரிய மாயை எது என்றால் பணம். அது நம்மை என்ன செய்கிறது என்றால், நமக்கு ஒரு பற்றாக்குறை என்கிற உணர்வை ஏற்படுத்தி நம்மை மீளா கவலைக்கடலில் மூழ்கடித்து விடுகிறது. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். பணம் நமக்கு கவலை தராமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இனிவரும் வகுப்புகளில் பார்க்க போகிறோம். இப்பொழுது கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்கிற ஒரு ஞானத்தை நாம் காண இருக்கிறோம். இவ்வுலகில் உள்ள 700 கோடி மக்களும் தங்களுக்கு இருக்கின்ற மொத்த கவலைகளின் எண்ணிக்கை 95 லட்சம் கோடி என சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கீதை கூறும் மாபெரும் சத்தியம் என்னவென்றால், கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்கிற ஞானம்தான். சரி, இப்போ இந்த ஞானத்தினுடைய நிரூபணத்தை நாம் காண இருக்கிறோம். இந்த நிரூபணத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, அந்த ஞானத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்வீர்கள். எந்த ஞானம்? கவலைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுப்பா அப்படிங்கிற ஞானத்தை கெட்டியாக பிடிச்சிக்குவீங்க. அப்படி நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் என்னைக்காவது ஒரு நாள் கவலை உங்களை அறியாமலே கவலைப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா, ஓ நோ, அன்னைக்கு ஒரு நாள் ஐயா, நம்ம ரவிச்சந்திரன் ஐயா தொலைபேசி மூலம் வீடியோ கால் மூலமாக கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று நிரூபித்தாரே. ஆனால் நம்மளை அறியாமல் கவலைப்பட்டு இருக்கோமே, இன்னொன்னோ அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது என்பதை நினைவு கூர்ந்து கொண்டு, அந்த நிரூபணத்தையும் நினைவு கூர்ந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கவலையிலிருந்து விடுபடலாம். எனவே கவலையிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்கிற ஞானத்தை நாம் காண இருக்கிறோம். கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை. அதை நான் நிரூபிக்க போகிறேன். எல்லாரும் தயாராக இருங்கள். முடிஞ்சவரை எல்லாரும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி உட்கார்ந்துக்கங்க, நல்லா கவனிங்க. கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று நான் நிரூபிக்கப் போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, கவலை என்பது கருப்போ சிகப்போ கிடையாது, வெள்ளையோ நீலமோ கிடையாது. கவலை என்பது எந்த நிறமும் அல்ல. ஏனென்றால் கவலைக்கு நிறமே இல்லை. கவலைக்கு நிறமே இல்லை. சரி, கவலைக்கு நிறமே இல்லை. கவலை என்பது நெட்டையோ குட்டையோ கிடையாது, உயரமோ ஒல்லியோ கிடையாது. ஏனென்றால் கவலைக்கு உருவமே கிடையாது. கவலை என்ற ஒரு விஷயத்திற்கு உருவம் கிடையாது. எனவே கவலை என்பது உருவமற்றது, நிறமற்றது. கவலை எனது நிறமற்றது, உருவமற்றதுன்னு பார்த்துட்டோம். அது திடப்பொருளோ திரவப்பொருளோ வாயுப்பொருளோ அல்ல. கவலை என்பது திடப்பொருளோ வாயுப்பொருளோ அல்லது திரவப்பொருளோ அல்ல. திடப்பொருளோ திரவப்பொருளோ வாயுப்பொருளோ அல்ல. கவலை என்பது ஒரு திடப்பொருளாக இருக்க முடியாது. கவலை என்பது ஒரு திரவப் பொருளாக இருக்க முடியாது. கவலை என்பது ஒரு வாயு பொருளாகவும் இருக்க முடியாது. ஏனெனில் கவலை என்பது ஒரு பொருளே அல்ல. அப்படி எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்லலாம் கவலை என்பது ஒரு பொருளே அல்லன்னு கேட்டால், ஒருவேளை கவலை என்பது ஒரு பொருளாக இருந்தால் அது சந்தையிலே விற்கப்படும். கிலோ 1 ரூபாய்க்கு, கிலோ 100 ரூபா, இந்தாங்க கவலையை அள்ளிக்கிட்டு போங்க, உங்கள் வேண்டாதவங்க மேலே வீசிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு கவலையை கூறு கட்டி விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அது திரவப் பொருளாக இருந்தாலும் சரி, திரவப் பொருளாக இருந்தால் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. வாயு பொருளாக இருந்தால் ஒரு பலூனில் கட்டி அது விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கவலை என்பது
ஒரு திடப்பொருளும் அல்ல, திரவப் பொருளும் அல்ல, வாயு பொருளும் அல்ல. ஏனெனில் கவலை என்பது ஒரு பொருளே அல்ல. இப்போ கவலை என்பது ஒரு திடப்பொருளும் அல்ல, திரவப் பொருளும் அல்ல, கருப்பு சகப்பும் அல்ல, அல்லது ஒரு பொருளே அல்ல. காரணம், கவலை என்பது ஒரு உணர்வு. கவலை என்பது ஒரு உணர்வு. கவலை என்பது ஒரு பொருளே இல்லைன்னு எப்படி சொல்லலாம்னா, கவலை என்பது ஒரு உணர்வு என்பதை புரிந்து கொள்கிறோம். சரி, கவலை என்பது ஒரு உணர்வு. உணர்வு என்கிறபடியால் அது மனதில் தான் தோன்றும். உணர்வு என்கிறபடியால் அது மனதில் தான் தோன்றும். பீரோவில் இருக்காது, பெட்டிகளில் இருக்காது, வீட்டுக்குள்ள இருக்காது, காட்டுக்குள்ள இருக்காது. கவலை என்பது ஒரு உணர்வு என்கிறபடியால் அது எங்கு தோன்ற முடியும்? நம் மனதில் தான் தோன்ற முடியும். கவலை என்பது நம் மனதில் தோன்ற முடியும் என்கிற காரணத்தால் நாம் என்ன சொல்றோம்னா, கவலை என்பது வெளிப்புறத்தில் தோன்றாது. கவலை என்பது வெளிப்புறத்தில் தோன்றாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? உஷாராணி மேடம், நீங்கள் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்பி கேட்கும்போது சொல்லணும், கவலை என்பது வெளிப்புறத்தில் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். கவலை என்பது வெளிப்புறத்தில் இல்லை. இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுங்க. ஏனென்றால் கவலை என்பது நம் மனதில் தான் தோன்றும்னு சொல்லிட்டேன். எனவே கவலை என்பது வெளிப்புறத்தில் இல்லை. சரிங்களா? அப்போ அதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதி அதை நம்பர் 1ன்னு ரவுண்டு பண்ணி அதை உஷாராணி மேடம்கிட்ட கொடுத்துருவோம். சரி, அப்போ கவலை என்பது வெளிப்புறத்தில் இல்லை. கவலை என்பது வெளிப்புறத்தில் இல்லை என்கிற காரணத்தால், அது மனதில் தான் தோன்றும் என்கிற காரணத்தால் நாம் மனதில் தான் தேட வேண்டும். கவலை என்கிற உணர்வை நாம் எங்கே தேடணும்? நம் மனதில் தான் தேட வேண்டும். ஏன் நம் மனதுக்குள் தேட வேண்டும்? அதுக்கும் ஒரு நிரூபணம் தருகிறேன், அதுக்கும் ஒரு ப்ரூஃப் தர்றேன். இது என்னன்னு கேட்டா, நான் என்னுடைய பைக் சாவியை வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸில் போய் தேடினா கிடைக்குங்களா? கிடைக்காது. நாம் ஒரு பொருளை எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் தேடணும். ஆக தொலைத்த இடத்தில் தான் தேட வேண்டும் என்று ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள் இல்லையா? எனவே கவலையை நாம் எங்கு தொலைத்தோம், எங்கு உணர்ந்தோமோ அங்குதான் நாம் தேட வேண்டும். அந்த வகையில் பார்த்தா கவலை என்பது முதலில் ஒரு உணர்வு என்கிறபடியால் அது மனதில் தான் தோன்றும் என்று சொல்லிவிட்டோம். எனவே நாம் கவலையை எங்கு தேட வேண்டும்? நம் மனதில் தான் தேட வேண்டும். சரியா? கவலையை நாம் மனதுக்குள் தேட வேண்டும் சொல்லிட்டீங்க. எப்படி தேடுவது? இது ஒரு பெரிய வினாவாக அமைகிறது. சரிங்களா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. கவலை என்கிற உணர்வை நான் மனதுக்குள்ளே தேடப் போகிறேன். அது எப்படி தேடுகிறேன் என்று பாருங்கள். நீங்களே பாருங்கள், தெளிவாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். முள் குத்திவிட்டது என்பது உண்மையல்ல, நான் முள்ளை மிதித்து விட்டேன் என்பதுதான் சத்தியம். ஒத்துக்கிறீங்களா? முள் குத்தியது என்பது உண்மையல்ல, நான் முள்ளை மிதித்து விட்டேன் என்பதுதான் சத்தியம். மிஸ்டர் சுப்பிரமணி அவர்கள் தான் நல்லா கவனிச்சுக்கிட்டு அப்படி தலையாட்டிக்கிட்டே இருக்கிறார். மற்றவங்க தலையெல்லாம் அப்படியே அசையாமல் இருக்குது. கொஞ்சம் வீடியோ காலுக்கு எதுக்கு வர்றோம்? கவனிக்கணும். அப்படி உங்கள் ஆக்ஷனை காட்டுங்க. இதே நேரடி வகுப்புனா எனக்கு புரிஞ்சிக்க முடியும். இது வீடியோ கால் வகுப்புங்கிறதுனால எல்லாரும் உங்கள் கோஆப்ரேஷனை காட்டுங்க. புரியலன்னா தாராளமாக கேளுங்க. மியூட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், முள் குத்தி விட்டது என்பது உண்மையல்ல, நான் முள்ளை மிதித்து விட்டேன் என்பதுதான் உண்மை. சரி, அதே மாதிரி அவன் என்னை ஏமாற்றினான் என்பது உண்மையல்ல, நான் அவனிடம் ஏமாந்தேன் என்பதுதான் சத்தியம். உண்மைதானுங்க? நீங்களே சொல்லுங்க. 100% ஜாக்கிரதையோடு முன்னெச்சரிக்கையோடு நீ நடந்திருந்தால் உன்னை எவராலும் ஏமாற்ற முடியாது என்பது சத்தியம். அதனால என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அவன் உன்னை ஏமாற்றவில்லை, நீ அவனிடம் ஏமாந்தாய் என்பதுதான் உண்மை. அதே மாதிரி இன்னும் கூட சொல்லுவாங்க, அவனது திறமையால் உன்னை ஏமாற்றினான் என்பது உண்மை அல்ல, உனது அஜாக்கிரதையினால் நீ ஏமாந்தாய் என்பதுதான் உண்மை, என்பதுதான் சத்தியம். அவனது திறமையால் நீ ஏமாறவில்லை, உனது அஜாக்கிரதையால் தான் நீ ஏமாந்தாய். புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்க, கூடவே இருந்து குழி பறித்து விட்டானே என்று சொல்லாதீர்கள். தகுதியற்றவனை நம்பியது உன் குற்றம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கூடவே இருந்து குழி பறித்து விட்டானே என்று எவரையும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் தகுதியற்றவனை நம்பியது உன் குற்றம் என்று நீ நினைக்க வேண்டும்.
இவ்வாறெல்லாம் நீ செய்து கொண்டே இருந்தால், இவ்வாறான எண்ணங்களில் நீ நடந்து கொண்டே இருந்தால், நீ என்ன பண்றேன்னு கேட்டா, எந்த ஒரு பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் நீ உன்னுள்ளேயே தேடுகிறாய் என்பது பொருளாகும். எந்த பிரச்சனைக்கும் காரணங்களை நீ உன் மனதுக்குள்ளேயே தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பது பொருளாகும். அப்போ எவர் ஒருவர் பிரச்சனைகளுக்கான காரணங்களை தன்னுள்ளே தேடுகிறாரோ அவர்தான் ஆன்மீகத்தில் 50% தாண்டியவர்கள் என்று பொருளாகும். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? இது வரைக்கும் எல்கேஜி படிக்கும் போதே சொல்றோம், சார் கில்றான் சார் அப்படின்னு பிறரை கம்ப்ளைண்ட் பண்றோம். பிறரை என்று பிறர் மீதே பழி போட்டு வளர்ந்து விட்டோம். என்ன சொல்றோம்? செவுத்துல போய் டங்குன்னு இடிச்சுக்கிட்டு என்ன சொல்றோம்? அம்மா கிட்ட, அம்மா வாசப்படி இடிச்சுக்கிச்சு, எனக்கு வாசப்படி இடிச்சுது அப்படின்னு சொல்றோம். வாசப்படியா வந்து உங்களை இடிச்சுது? நீங்களே சொல்லுங்க. இல்லை. அதனால கல்லு மோதிடுச்சுமா அப்படின்னு சொல்றோம். கல்லா வந்து உங்க மேல மோதிச்சு, நீங்க தான் கல்ல போய் மோதினீங்க. ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஊரு வந்துருச்சு அப்படிங்கிறோம். ஊரு வந்துருச்சு, ஊரா வருது, நீங்க தான் ஊருக்கு போய் சேர்றீங்க. இப்படி மாறி மாறி நீங்க பேசுறீங்க. அது மாதிரி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனா அதுக்கப்புறம் தெளிவடைய வேண்டாமா? சின்ன குழந்தையா இருக்கும்போது கற்றுக் கொடுக்குறாங்க, சரி. அதுக்கப்புறம் நம்ம தெளிவடைய வேண்டாமா? இன்னமும் நம்ம என்ன சொல்றோம்? பிறர் தான் நம் பிரச்சனைக்கு காரணம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போதான் என்னுடைய ஒரு சிஷ்யர் என்னிடம் ஒரு சந்தேகம் கேட்டார். அது எப்படி எல்லா பிரச்சனைக்கும் பிரிது ஒரு மனிதன் கவலை இல்ல காரணமாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டார். நான் தனி வழியா போயிட்டு இருந்தேன், நகையெல்லாம் போட்டுட்டு போயிருந்தேன். ஒருத்தன் வந்தான். எதுக்கு வந்தான்? ஒரு நிமிஷம் என்னை பார்த்தான், அப்படி யோசனை பண்ணான். அதுக்கு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணான்? திடீர்னு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சான், எல்லா நகையும் பறிச்சிட்டு போயிட்டான். உடனே நான் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். காரணம், என்னுடைய கவலைக்கு அந்த வழிப்பறிக்காரன் கொள்ளைக்காரன் தான் காரணம் என்று நான் அழுது கொண்டிருந்தேன். இப்ப சொல்லுங்க, என் கவலைக்கு வெளியொரு நபர் காரணம் தானே அப்படின்னு சொன்னார். ஐயா, நீ மாயையில இருக்க, அதனால உனக்கு அப்படி தெரியுது. உண்மை அது அல்ல. முதல்ல நீ தனி வழியா போனது தப்பு. ரெண்டாவது தனியா போனது ரெண்டாவது தப்பு. தனி வழியா போனது ஒரு தப்பு. அது இல்லாம கூட 4 பேர் சேர்த்துக்கிட்டாவது போயிருக்கலாம். ஆனா நீ தனியா போனது ரெண்டாவது தப்பு. சரிங்களா? மூணாவது தப்பு என்னன்னா, நகையெல்லாம் எடுத்துட்டு போறமேன்றது ஒரு எச்சரிக்கை இல்லாம போயிட்ட. நாலாவது என்ன பண்ணிட்ட? நகையெல்லாம் ஒரு மஞ்சள் பையில போட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம், அல்லது ஒரு துணி பையில போட்டாவது இடுப்புல சொருகிட்டு போயிருக்கலாம். நீ என்ன பண்ணிருக்க? எல்லா நகையும் அலங்காரம் பண்ணிட்டு போயிருக்க. ரைட்டா? அப்போ உன்னுடைய அந்த பிரச்சனை நிகழ்வதற்கு நீயே காரணமாக இருந்துவிட்டு எதுக்க வர்றவனை ஏன் குறை சொல்ற? நீங்களே சொல்லுங்க. பலாப்பழம் திறந்து கிடந்தா ஈ மொய்க்க தானே செய்யும். இயற்கை தானே அது. உடனே எல்லா ஈக்களும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. அதை போலவே நீ நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னந்தனியா போனீங்கன்னா எதுக்க வர்றவன் உண்மையிலேயே நல்லவனா கூட இருந்திருப்பான். அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஒரு நிமிடம் மனதை கல்லாக்கிட்டு நம்ம அந்த கத்தியை காமிச்சு நகையை பறிச்சிட்டு போனா பல ஆண்டு காலமாக என் குடும்பம் பட்டினியிலிருந்து தப்பிக்கும் என்கிற குடும்ப நலனுக்காக கூட அவன் செஞ்சிருக்கலாம். எனவே அந்த தவறு நடப்பதற்கு நீதான் முக்கிய காரணமாக இருந்தாயே தவிர அவன் அல்ல. அவன் நல்லவனை கூட நீ கெடுத்தாய் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன எப்படி சொல்ல வரேன்னா, நாம் என்ன செய்யணும்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்மீது உள்ள குறைகளை முதலில் நாம் காண வேண்டும். எவரெல்லாம் நம்மீது உள்ள குறைகளை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்களோ இருக்கும். அதாவது அந்த மாதிரியான மனம் எல்லாமே அனுபவங்களை சேகரித்து கொண்டே இருக்கும். அனுபவங்கள் சேகரித்து கொண்டே இருப்பதனால அந்த மனம் பக்குவம் அடைகிறது. பக்குவமடைந்த மனமானது கவலைக்கு காரணமாக இருப்பதில்லை. எனவேதான் நீங்க ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா இருந்தா கூட அனுபவம் உள்ளவர்களா தேர்ந்தெடுப்பீங்க. அனுபவம் இல்லாதவங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்களுடைய தோல்வி எல்லாம் உங்களோட ஃபேக்டரியோட தோல்வியாகி நீங்க திவால் ஆகிடுவீங்க.
எனவே தான் நீங்கள் சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா கூட என்ன பண்ணுவீங்க, அனுபவம் உள்ளவங்களாக தேர்ந்தெடுப்பீங்க. ஏன்னா பக்குவம் அடைந்த மனதுடையவர்களாக தேர்ந்தெடுத்தால் தான் அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். அது கம்பெனியுடைய வெற்றியாக இருக்கும். அதனால் பல மடங்கு லாபங்களை எடுத்துக்கொண்டு நமக்கு அவங்களுக்கு சம்பளத்தை ஒரு பங்காக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? அப்போ தான் கம்பெனியும் வளரும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஆக என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், எப்பொழுதுமே பிரச்சனைகளுக்கான காரணத்தை தன்னிடத்தில் தேட வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகிறேன். பாருங்க, ஒரு குழந்தை அப்படி தத்தி தத்தி வருது. ஒரு வயசு குழந்தை ஒரு கண்ணாடி பாட்டில் டேபிள் மேலே இருக்குது. நாம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நேராக வந்து என்ன பண்ணுறோம், அந்த கண்ணாடி பாட்டில் அந்த குழந்தை தூக்குது. அது வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழுது. கண்ணாடி பாட்டில் உடஞ்சி போகுது. கண்ணாடி தூளும் அந்த ஹார்லிக்ஸும் கலந்துறதுனால ஹார்லிக்ஸும் பயன்படாது, பாட்டிலும் பயன்படாது, எல்லாமே வீணாக போகுது. உடனே என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு சாத்துன்னு சாத்திடுறோம். ரைட்டா? நாம் என்ன நினைக்கிறோம், அந்த குழந்தை தான் அந்த தவறுக்கு காரணம் என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை. முதலில் அந்த நிகழ்வை பார்த்த உடனே நமக்கு தோன்றுவது வெறுப்புணர்வு. அந்த வெறுப்புணர்வு கோபமாக மாறுகிறது. எங்கே இந்த குழந்தை எப்போவுமே கேர்லெஸ்ஸாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி கவலை வருகிறது. அவனுடைய அந்த குழந்தையின் வாழ்க்கையை நினைத்து நமக்கு பயம் வருகிறது. இங்கே பாருங்கள், அந்த குழந்தை செய்தது ஒரு தவறு. என்ன செய்வார், அந்த பாட்டிலை கீழே போட்டுச்சு, அவ்வளோதான். ஆனால் நாம் பாருங்கள், அது கூட அந்த தவறு அது தெரியாமல் செஞ்சுது. அது போடணும், உடைக்கணும், நம்ம அப்பாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணுன்றது நோக்கம் அல்ல, குழந்தையின் நோக்கம் அல்ல. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், அதை வேணும்னு உடைச்சிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த குழந்தையை போட்டு சாத்துறோம். முதல்ல கவலை வருகிறது, பயம் வருகிறது, வெறுப்பு வருகிறது, கோபம் வருகிறது. அப்போ 4 தவறுகளை நாம் செய்கிறோம். சரிங்களா? அப்போது எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், என்ன நினைக்கணும்னா, அந்த பிரச்சனைக்கு நம்மிடத்தில் காரணத்தை தேட வேண்டும். முதல்ல குழந்தை வரும்போதே நம்ம உஷாராக இருந்திருக்கணும். உடனே ஹார்லிக்ஸ் பாட்டை காப்பாற்றிருக்கணும். அல்லது அந்த ஹார்லிக்ஸ் பாட் குழந்தைக்கு எட்டுற அளவுக்கு நம்ம எட்ஜில் அந்த ஹார்லிக்ஸ் பாட்டை வச்சது நம்ம தப்பு அப்படின்னு நம்ம உணரணும். இப்படி தவறுகளை எல்லாம் நாம் செய்துவிட்டு அந்த ஒன்றும் தெரியாத குழந்தைய போட்டு சாத்துறது, கோவப்படுறது, வருத்தப்படுறது, வெறுப்படைகிறது, இது எல்லாமே தவறு. எனவே பிரச்சனைகளுக்கான காரணத்தை நம்மிடத்தில் நாம் தேடுவோம் என்று கூறிக்கொண்டு மேலே தொடர்கின்றேன். அப்போ எப்படி ஐயா நம்ம பிரச்சனைகளுக்கு காரணத்தை நம்மிடத்திலேயே தேடத் தொடங்கினால் எப்படி நமக்கு கவலைகள் மறையும், அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு தெளிவான ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்பொழுது நான் ஒரு நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். அது ஜன்னலோர சீட்டும் இல்லை, ஒரு ட்ரிபிள் சீட்டு. ஜன்னலோர சீட்டும் இல்லை, மிடில் சீட்டும் இல்லை, அந்த எட்ஜி சீட்டு. எட்ஜி சீட்டில் உட்காந்துட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே நான் ட்ராவல் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுது, அசதியாக இருந்ததுனால செல்ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து எழுந்து பார்க்கும்போது பாக்கெட்டில் செல்ஃபோனை காணும். உடனே கீழே அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரித்து பார்த்ததில் யாருமே எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு செல்ஃபோன் பறி போனது தான் உண்மைன்னு புரிஞ்சிருச்சு. உடனே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், அடடா செல்லு தொலைஞ்சி போச்சு, நம்ம தூங்கும்போது யாரும் எடுத்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். மறுநாள் ஒரு செல்லு வாங்குகிறேன். அதே மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன், அதே சீட்டில் உட்காந்துருக்கேன், அதே மாதிரி தூக்கம் வருது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த செல்லை பாக்கெட்டில் வைப்பேனா? வைக்க மாட்டேன். ஏனென்றால் இப்பொழுதுதான் ஒரு அனுபவத்தை பெற்றேன். எனவே அதே தவறை செய்ய மாட்டேன். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு அனுபவமும் உங்களை அந்த தவறு நடக்காமல் இருக்க உங்களை காப்பாற்றுகிறது. அது மட்டுமல்ல, அந்த அனுபவம் உங்களுக்கு தான் நிகழணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதிர் சீட்டில் கூட உட்காந்துருக்கலாம், அவருக்கு இப்போ செல்ஃபோன் தொலைஞ்சிருக்கலாம். அதை நீங்கள் பார்த்தா கூட மறுநாள் நீங்கள் செல்ஃபோனை பாக்கெட்டில் வைக்க மாட்டீங்க. உண்மைதானே? ஏன்னா அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வு நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். ஆக நீங்கள் அனுபவங்களை சேகரித்து கொண்டே வந்தால் மனம் பக்குவமடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த மனமும் கவலைக்கு காரணம் இல்லை என்று வருகிறது. கவலையே உருவாகாது. எனவே பிரச்சனைக்கு காரணம் உன் மனமும் அல்ல என்று முடிகிறது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், பிரச்சனைக்கு காரணம் உன் மனமும் அல்ல. அப்பொழுது நான் என்ன சொன்னேன், நம்ம உஷா ராணி மேடத்துக்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன், பிரச்சனைகளுக்கு காரணம் வெளிப்புறத்தில் இல்லை. மேடம் சொல்லுங்க, என்ன சொன்ன உங்கள்கிட்ட? மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. பிரச்சனைகளுக்கு காரணம் வெளிப்புறத்தில் இல்லை சொன்னா இல்லையா?
வெரி குட். இப்ப என்ன சொல்றேன்? பிரச்சனைகளுக்கு காரணம் உன் மனதிலும் இல்லை அப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க, கவலைக்கு காரணம் வெளியில் இல்லைன்னு அப்ப சொன்னேன், கவலைக்கு காரணம் உன் மனமும் இல்லை என்று இப்போ சொல்லுகிறேன். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், கவனிங்க. எந்த ஒன்று உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லையோ அது இல்லாத ஒன்றாகும். எந்த ஒன்று வெளியிலும் இல்லையோ உள்ளேயும் இல்லையோ அது இல்லாத ஒன்றாகும். ஏனெனில் ஒன்று இருப்பதாக இருந்தால் அது உள்ளே இருந்தாக வேண்டும் அல்லது வெளியில் இருந்தாக வேண்டும், இல்லையா? ஒரு இல்லாத பொருள் தான் வெளியிலும் இல்லை உள்ளேயும் இல்லைன்னு சொல்லலாம், சரியா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கவலைக்கு காரணம் உன் மனதுக்கு வெளியேயும் இல்லைன்னு சொன்னேன். இப்போ கவலைக்கு காரணம் உன் மனதுக்கு உள்ளேயும் இல்லைன்னு சொல்றேன். இந்த வகையில பார்க்கும்பொழுது கவலைக்கு காரணமே இல்லை என்பதுதான் சத்தியம். ஒருவேளை கவலைக்கு காரணம் இருப்பது உண்மையாக இருந்தால் அது நிச்சயமாக வெளியே இருக்க வேண்டும். அப்படி வெளியே இல்லாவிட்டால் உள்ளே இருக்க வேண்டும், உள்ளே இருக்க வேண்டும் அல்லது வெளியே இருக்க வேண்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க வேண்டும், சரியா? ஆனா உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, அது கவலைக்கு காரணமே இல்லை என்று நிரூபிக்கப்படுகிறது. பாருங்க, கவலைக்கு காரணமே இல்லைன்னா கவலை என்பதும் இல்லை என்றாகிறது. ஏன்னா காரணமும் காரியமும் சேர்ந்தே தான் இருக்கும் அல்லது ரெண்டுமே இருக்காது. ஒன்று இருந்தா ரெண்டும் ஒன்றாக இருக்கும், இல்லைன்னா ஒன்றும் இருக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது கவலைக்கு காரணமே இல்லை என்கிற பொழுது கவலை என்கிற காரியமும் இல்லை என்று நிரூபிக்கப்படுகிறது. எனவே உண்மையிலேயே கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை, சரிங்களா? கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்ற ஞானத்தை நான் நிரூபிச்சுட்டேன். இந்த ஞானத்தை கெட்டியா பிடிச்சிக்கங்க, சரிங்களா? இதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இது எந்த அளவுக்கு நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டுக்கங்க. அதாவது ஒரு இடத்துல கிணறே இல்லை, ஆனா அந்த இடத்துல கிணறு இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? தலையாட்டுவீங்க. ஒரு இடத்துல கிணறு இல்லை ஆனா இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த கிணற்றுல தண்ணி இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். 2வது பாயிண்ட், அந்த தண்ணிக்குள்ள முதலை போன்ற கொடிய விலங்குகள் இருப்பதாக கற்பனை. அந்த அந்த கிணத்துக்குள்ள நீங்க விழுந்துட்டு தான் நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த தண்ணியில நீச்சல் தெரியாம தத்தளிக்கிறதாகவும் கொடிய விலங்குகளுக்கு உணவாக போகிறதாகவும் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! ஏனென்றால் அந்த இடத்தில் கிணறு என்பதே இல்லவே இல்லை. ஐயா, கிணறு இருந்தாதான்யா தண்ணி இருக்கும், தண்ணி இருந்தாதான்யா முதலையும் இருக்கும், அதில் விழுந்தாதான்யா உனக்கு நீச்சல் அடிக்கணும், கிணறே இல்லைங்கிற. அது மாதிரி நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டால் கவலை என்ற ஒன்று உண்மையிலேயே இல்லை. இந்த ஞானத்தை நாம் புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோம்? எதுக்கு எடுத்தாலும் அழுறோம், கவலைப்படுறோம். எங்கே அழ தொடங்கணும்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது முதல்ல பென்சில் கையில் கொடுக்குறாங்க, மொக்கு உடஞ்சி போச்சு, உடனே அழ தொடங்கினேன், மொக்கு உடஞ்சி போச்சு. புரியுதுங்களா? அங்கே ஆரம்பிக்கிறோம். அதில் மொக்கு உடையிற சமயத்தில் யாராவது இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் தான் மொக்கு உடைச்சான்னு ஒரு பழிய வேற அவன் மேலே போட்டுருவோம். உண்மையா இல்லையா? ரைட்டுங்களா? யாராவது கூட நடந்து போயிட்டே இருப்போம், தவறி கீழே விழுந்துருவோம், உடனே அவன் தான் தள்ளி விட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையா இல்லையா? இது மாதிரி பிறர் மீது பிறர் மீது பிறர் மீது பழியை சுமத்தி கொண்டே வளர்ந்து விட்டோம். எனவேதான் நம்மால் என்ன பண்ண முடியல, இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல. உண்மையை சொல்ல வேண்டுமானால் மனிதனே, நீ உனது கான்சியஸை பயன்படுத்தி நீ புரிந்து கொள்ள வேண்டிய மேன்மையான சத்தியம் ஒன்று உண்டென்றால் அது என்னன்னா, இவ்வுலகில் கவலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சரி, இதை நான் நிரூபித்து காமிச்சிட்டேன். இருப்பினும் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் உங்கள் எல்லாரையும் யாரையாவது கேட்டு அந்த நிரூபணத்தை திருப்பி சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனவே இது மிக முக்கியமான ஞானம் என்பதால் அதனுடைய நிரூபணத்தை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக ரீகால் செய்கிறேன். முதல்ல என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று நான் நிரூபிக்க போகிறேன். இப்ப டைம் பாத்துங்க, 9 மணி. ஐயா ஒரே நிமிஷம். சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு 1 மினிட்ல கேட்டுக்கிறேன். வாழ்க்கையில என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இதுல பார்த்துன்னு தான் இருக்காங்க.
ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்பல, இருந்தாலும் அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, கவலையே இல்லை அப்படின்ற ஒரு டாபிக்ல நீங்க பேசுறீங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்களுடைய மகனுக்கு இன்னும் சீக்கிரமா ஒரு 6-7 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தையே பிறக்கல. பல டாக்டர்களை அணுகுறோம், நாங்களும் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டே வரோம். எங்களுக்கு என்ன நிறைய வருமானங்கள் எல்லாம் நிம்மதியெல்லாம் இருக்குது. குழந்தை செல்வம் தான் இல்லைன்ற ஒரு வருத்தம் எல்லாம் இருக்குது. புரிஞ்சிச்சு. நீங்க டீப்பா சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்களுடைய பேர் வந்து ஒரு சுந்தரின்னு வச்சுக்குவோம், ஒரு கற்பனையான ஒரு பெயரை வச்சுக்குவோம், சரியா? இப்ப சுந்தரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பல வருடமாகியும் குழந்தை இல்லை, இவ்வளவுதானே? நான் அந்த சுந்தரியை பார்த்து கேட்கிறேன், சுந்தரி எத்தனையோ கோவிலுக்கு போறோம், எல்லாம் அதைத்தாமா சொல்றேன். நீ உருண்டு பிறந்ததெல்லாம் ஏன் சொல்ற? நீ பேசிக்கலி ஒரு இடத்துல கோட்டையை விட்டுட்டு நீ உருண்டு பிறந்ததெல்லாம் சொல்றிய. சுந்தரி சுந்தரி சுந்தரி, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்பிக்கொண்டா இந்த பூமிக்கு நீ பிறந்து வந்தாய். என் கேள்வி கரெக்டா இல்லையா? உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படி நீ நினைச்சுக்கிட்டா இந்த பூமிக்கு வந்த இல்ல. ஏம்மா, உன் உடல் ஆரோக்கியமா கூட இருக்கலாம், உன் கணவர்கிட்ட குறை இருந்தா கூட உனக்கு குழந்தை பிறக்காதுமா. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? அதனால அதாவது ஹஸ்பண்டுக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறவங்க வந்து உங்க மனைவி மேல கூட மிஸ்டேக் இருக்கலாம். அதனால என்ன சொல்ல வரேன்னா, 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இல்லாம இருந்தா தான் குழந்தை பிறக்கும். புரியுதுங்களா? இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு சந்தர்ப்பமும் சாதகமாக அமைய வேண்டும், சரிங்களா? 2 பேருக்கும் மனோநிலை நல்லாக இருக்க வேண்டும், அப்பதான் குழந்தை பிறக்கும். நான் என்ன கேட்கிறேன்னா, குழந்தை, வீடு, உறவினர் இதெல்லாம் மாயைன்னு சொல்லிட்டேன். பெத்த தாயே பொய்ன்னு சொல்றேன். நீ என்னடான்னா உன்னுடைய நண்பர் வீட்டுலன்னு ஆரம்பிக்கிற, அதுவே ஒரு மாயை. உன் நண்பர் வீடுங்கிறது ஒரு மாயா, சரி. அப்புறம் அந்த சுந்தரிங்கிறவ என் தோழிங்கிற, அது ஒரு மாயை. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அவங்க கவலைப்படுறது, அதுவும் ஒரு மாயை. அந்த மாயையை உன் மாயையா நினைச்சு அவங்க கவலையை உன் கவலையா நினைச்சு நீ கவலைப்படுற. முதல்ல அது கவலையே இல்லைம்மா. ஏன் கேட்குறேன்னா, குழந்தை பிறக்காட்டி உயிரா போயிடும். யாராவது சொல்றாங்களா? யாரெல்லாம் குழந்தை பத்துக்கலையோ அவங்களெல்லாம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போது சொன்னாங்களா? இப்ப நீங்க கவலைப்படுறீங்க. கடவுள் கொடுத்தால் பெற்றுக் கொள்கிறேன். உலக இயல்புல உடம்புல போடுமா? உலக இயல்பு. அவனுக்கு குழந்தை பத்தவெல்லாம் வளர்க்க முடியலன்னு கஷ்டப்படுறான். அவங்க கஷ்டத்தை நீ பாத்தியா? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவதுமா என்ன தெரியுமா சொல்றேன் நானு, அதாவது ஒருத்தருக்கு குழந்தை கொடுக்க கூடாதுன்னு இறைவன் நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கேன், அது அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைக்காக கூட இருக்கலாம். ஏன் தெரியுமா? குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா அதை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம். அது வளர்த்து கல்யாணம் பண்ண உடனே அது நம்மளை வீட்டை விட்டு வெளியேற்றுற குழந்தையா கூட இருக்கலாம். ஏனென்றால் அந்த குழந்தையின் மூலம் உனக்கு ஆபத்து வருதுன்னு இருந்தா, உன் மேல கடவுளுக்கு இரக்கம் உள்ளவராக இருந்தா உனக்கு குழந்தை பாக்கியத்தை தரமாட்டார். ஆனா நீ குழந்தை பெறுவதுதான் உனது வெற்றி என்று நினைத்துக் கொள்கிறாய். ஆனா உனக்கு எது வெற்றி என்பது இறைவனுக்கு தெரியும். புரியுதுங்களா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது. இந்த ஞானத்தை உட்கொண்டவன் குழந்தை பெறலன்னு அழுவானா? புரியுதா? அவன் இந்த ஞானி ஆகட்டும்னு சொல்ல வரேன் நானு. குழந்தை பத்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ ஞானி ஆயிடுன்னு சொல்ல வரேன். ஓகே, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. அதாவது நான் ஒரு வாலிபன், ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். நான் ஒரு வாலிபன். ஐயா கற்பனைக்கு சொல்றையா, நிஜம்னு நினைச்சிடாதீங்க. நான் 63 வயசு கிழவன், சரிங்களா? ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நான் ஒரு வாலிபனாக இருந்து ஒரு பெண்ணை காதலிப்பதாக கற்பனை செய்து கொள். அந்த பெண்ணும் என்ன பண்றா? என்னை காதலிக்கிறாள், நானும் காதலிக்கிறேன், அந்த பெண்ணும் என்னை காதலிக்கிறாள். இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக காதலிக்கிறோம். இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். உடனே என்ன பண்றோம் நாங்க 2 பேரும்னா, பல திட்டங்களை தீட்டி அவர்கள் இருவருடைய மனதையும் நாங்கள் சம்மதிக்க வைக்கிறோம். எங்க அப்பா அம்மாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வச்சு எப்படியோ போராடி அந்த லவ் மேரேஜை அரேஞ்சு மேரேஜா மாற்றி நாங்கள் கைப்பிடித்து கொள்கிறோம், இணைந்து விடுகிறோம். இணைந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் இருக்கும் பொழுது அப்போ என் மனைவி இறந்து விடுகிறாள். அப்போ நான் என்ன நினைக்கணும்னு கேட்டால், அதுக்கு முன்னாடியே எப்பொழுது அவன் என் கைப்பிடித்து வந்தாலோ, எனக்கு மனைவியாக வந்தாலோ, அப்போவே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால்,
ஒரு இன்பத்தை கொடுத்து என்னை அடைய வந்தவள், என்னிடம் வந்தவள், ஒரு இன்பத்தை கொடுப்பதற்காக என்னிடம் வந்தவள் ஒரு நாள் துன்பத்தை கொடுத்து என்னை விட்டு பிரிந்து செல்வாள் என்கிற ஞானத்தோடு நான் அவளை ஏற்றி இருக்க வேண்டும். அந்த ஞானத்தோடு நான் அவளிடம் பழகியிருந்தால் அவளுடைய இழப்பு என்னை பாதிக்காது. இப்ப புரியுதுங்களா? ஒரு மனைவி இறந்தால் கூட ஒரு கணவனால் கவலைப்படாமல் இருக்க முடியும் என்பதற்கு கீதை கூறும் ஞானம் இது. சரிங்களா? எனவே நாம் ஏன் கவலைப்படுறோம் அப்படின்னா, ஏன் அழறோம், ஏன் புரண்டு புரண்டு அழுறோம், ஏன் தேம்பி தேம்பி அழுறோம் ஏன்னு கேட்டால், எந்த அளவுக்கு நாம் அழுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கவலை இருக்கிறது. எந்த அளவுக்கு கவலை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் பற்றுதலை வைத்து விட்டோம். நான் கேட்குறேன், மனைவியாகப்பட்டவள் அவள் வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறாள். கணவனாகப்பட்டவன் நீ உன் வாழ்க்கை வாழ்வதற்கு நீ இந்த பூமிக்கு வந்திருக்கிறாய். அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா அது உன் குற்றமா? இல்லையே. எனது குற்றம் இல்லாத போது நான் ஏன் என் மனைவியின் இறப்புக்காக அழ வேண்டும்? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. ஏன்னு கேட்டா, அழுதல் என்பது கவலைக்கு அடையாளம். கவலை என்பது சுய தண்டனை. எனக்கு நானே கொடுத்து கொள்ளும் தண்டனைக்கு பெயர் தான் கவலை எனப்படுவது. நீங்களே சொல்லுங்க, என் மனைவி இறக்கும்போது நான் எவ்வளவோ உதவி செய்து போராடி பார்த்தேன், காப்பாற்றாம முடியாம தான் அது இறந்து போச்சு. அப்படின்னா அவங்க இறத்தலில் எனது பங்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பாற்றதா முயற்சித்தே தவிர அவள் இறத்தலுக்கு அவள் மரணத்துக்கு நான் காரணமாக இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நான் குற்றமே செய்யாத போது கவலை என்கிற தண்டனையை மட்டும் நான் ஏன் எனக்கு நானே கொடுத்து கொள்ள வேண்டும் என்று சிந்தியுங்கள். சரி, மீண்டும் ஒரு முறை பாயிண்ட்டுக்கு வருவோம். மீண்டும் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று நிரூபிக்கப் போகிறேன். முதலில் கவலை என்பது கருப்போ சிகப்போ கிடையாது. காரணம், கவலைக்கு நிறம் இல்லை. கவலை என்பது நெட்டையோ குட்டையோ இல்லை. காரணம், கவலைக்கு உருவம் கிடையாது. கவலை என்பது திடப்பொருளோ திரவ பொருளோ வாயு பொருளோ அல்ல. காரணம், கவலை என்பது ஒரு பொருளே அல்ல. கவலை என்பது ஏன் ஒரு பொருளே இல்லை என்றால், கவலை என்பது ஒரு உணர்வு. கவலை என்பது ஒரு உணர்வு என்கிறபடியால் அது மனதில் தான் தோன்றும். கவலை என்பது மனதில் தோன்றுவதால் நிச்சயமாக அது வெளிப்புறத்தில் தோன்றாது. கவலைகளுக்கு காரணம் வெளிப்புறத்தில் இல்லை. இந்த ஈக்குவேஷனை நம்ம உஷாராணிகிட்ட கொடுத்துருவோம். சரி, கவலைக்கு காரணம் வெளிப்புறத்தில் இல்லை. இப்போ கவலைக்கு காரணம் நம் மனதில் தான் இருக்கிறது, மனதில் தான் தோன்றியதுன்னு சொன்னோம். ஏன்னா அது ஒரு உணர்வுங்கிறதுனால மனதில் தோன்றியது. எனவே நம் மனதில் தான் தேட வேண்டும். கவலைக்கு காரணத்தை எவ்வாறு நாம் நமது மனதிலேயே தேடுவது? இதை தான் என்ன சொன்னேன்னா, முள் குத்தி விட்டது என்று நினையாமல் நான் முள்ளை மிதித்து விட்டேன் என்று நினைக்க வேண்டும். நான் அவனிடம் ஏமாந்தேன் என்று நினைக்க வேண்டும். எனது அஜாக்கிரதையே என் கவலைக்கு காரணம் என்று நினைக்க வேண்டும். நம்ப தகுதியற்றவனை நம்பியது என் குற்றம் என்று நினைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு நீ உனக்குள் நீயே காரணங்களை தேடிக்கொண்டு இருந்தால் உனது மனம் பக்குவமடைகிறது. அனுபவங்களை சேகரித்து கொண்டே பக்குவமடைகிறது. இவ்வாறு அனுபவங்களை சேகரித்து கொண்டே மனம் பக்குவம் அடைந்தால் அந்த மனம் கூட கவலைக்கு காரணமாக இருப்பதில்லை. எனவே கவலைக்கு காரணம் உன் மனதிலும் இல்லை. கவலைக்கு காரணம் உன் மனதிலும் இல்லைன்னு இங்கே சொல்கிறேன். உஷாராணிக்கிட்ட என்ன கொடுத்துருக்கேன்னு கேட்டால், கவலைக்கு காரணம் வெளிப்புறத்தில் இல்லைன்னு சொன்னேன். எந்த ஒன்று வெளியேயும் இல்லை உள்ளேயும் இல்லையோ அது இல்லாத ஒன்றாகும். எனவே கவலைக்கு காரணம் வெளியிலும் இல்லை, கவலைக்கு காரணம் உள்ளேயும் இல்லை, மனதுக்கு உள்ளேயும் இல்லைன்னா கவலைக்கு காரணமே இல்லைன்னு ஆகிப்போகுது. கவலைக்கு காரணமே இல்லைன்னா கவலை என்பதும் இல்லாமல் போகிறது. கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று இவ்வாறு நிரூபிக்க முடியும். எனவே இந்த ஆடியோவை நான் அப்படியே பதிவு பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட்ல சொன்னதை மட்டும் நல்லா ஒரு 5-6 முறை கேட்டு 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 ரீகால் பண்ணி இந்த ப்ரூஃபை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட கிடைக்காத உயர்ந்த ஞானம் இது. எல்லாரும் ஒரு பலத்தை கை தட்டுங்க. ஏன்னு கேட்டா, இந்த உயர்ந்த ஞானத்தை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் அனைவருமே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எப்படியா கொடுத்து வச்சிருக்கணும் இந்த ஞானத்தை வாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் சொல்றேன், மிஸ்டர் சுப்பிரமணி இருக்காரு. அவர் இப்போ மனிதனாக இருந்து கவலைகளை அனுபவிச்சுட்டு இருக்காரு. சரியா? அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு இறைவன் அவர் மேலே கருணைப்பட்டு என்ன பண்ணுறாரு, இறைவன் சுப்பிரமணியை தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். இறைவன் என்ன பண்ணுறாரு, அந்த சுப்பிரமணிங்கிற பக்தனை தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார்.
நீங்க பாருங்க, ஒரு பேனா ஒரு பென்சில் எப்பவுமே ஒன்று சேராது. ஒரு பேனா ஒரு பென்சில் தான், எப்பவுமே ஒரு பேனா ஒரு பென்சில் தான். ஆனா 2 பேனாவும் மாறாது, 2 பென்சிலும் மாறாதது. அதுபோல கடவுள் உன்னை சேர்த்து கொள்ள வேண்டுமானால் நீ மனிதனாயிருந்து அவர் கடவுளாயிருந்தா சேர்த்துக்கவே முடியாது. அவர் கடவுள் தான், நீ மனிதன் தான். எனவே ஆனால் அவர் உன்னை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டுமானால் நீயும் கடவுளாக மாற வேண்டும். நீ கடவுளாக மாற வேண்டும் என்றால் நீ மனிதர்கள் செய்யும் தவறை செய்யக்கூடாது. என்ன மனிதர்கள் செய்யற தப்பு? கவலை 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 கவலை, இதுதான் மனிதர்கள் செய்யும் தவறு. அப்போ கவலையிலிருந்து எப்பொழுது நீ விடுபடுகிறாயோ அப்பொழுதே நீ இறைவனாகிறாய். ஏனென்றால் கவலை இல்லாதவரே இறைவன் கவலைப்பட மாட்டார். ஏதேனும் ஒரு சக்தி கவலைப்பட்டு கொண்டு இருப்பதாக இருந்தால் அந்த சக்தி நிச்சயமாக இறைவன் அல்ல. நீ உங்களுக்கு தெரியாத இறைவனா, முருகனா, விநாயகரா, ஈசனா, அல்லது ஈஸ்வரனா, அல்லது கிருஷ்ணரா, அல்லாவா, யாரை வேணா நினைச்சு பாருங்க, இயேசுவா கூட நினைச்சு பாருங்க. எந்த கடவுளாவது கவலைப்படுறதா நினைச்சு பாருங்க? இல்லவே இல்லை. கடவுள் கவலைப்பட மாட்டார். அப்போ சுப்பிரமணியும் கவலைப்படாதவராக மாறிவிட்டால் அவர் என்ன ஆயிடுறாரு? அவரும் இறைவனாகி விடுகிறார். இறைவனான பின்பு அவர் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, வா சுப்பிரமணி சொல்லி அவரை ஒரு குழந்தையை தூக்குவதை போல அவரை ஒரு குழந்தையாக எண்ணி அவரை தூக்கி என்னோடு சேர்த்துக் கொள்கிறேன். இப்ப பாருங்க, கடவுள் ஒரு கடவுளை தன்னோடு சேர்த்து கொண்டது, அந்த மாதிரி அர்த்தத்துல வந்துடும். எனவே மானிடா, நீ இறைவனையே தனக்கு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால், அதான் உயர்ந்த வேண்டுதல்னு ஏற்கனவே பல பதிவுகளில் நான் போட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, மானிடா நீ உயர்ந்த வேண்டுதலாக எதை வேண்டிக் கொள்வாய் இறைவனிடம் கேட்டா, சிலர் சொல்லுவாங்க பொண்ணை கொடு, பொருளை கொடு, குழந்தையை கொடு. அது இப்பதான் ஞானாம்பிகை சொன்னாங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டா அவங்களுக்கு குழந்தை இல்லையா, அது குழந்தை எல்லாம் நினைக்கிறோமா அப்படிதான். குழந்தை மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும், எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த அழகான என்னது காதலி மட்டும் எனக்கு கிடைச்சிட்டாருன்னா அதை தவிர வேற எதுவுமே எனக்கு வேணாங்கிறோம். சரி, ஒரு என்ஜினியரிங் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறோம், அந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா வேற எதுவுமே வேணாம்ப்பா இறைவா அப்படி வேண்டோம். ஆனால் எதுவுமே வேணான்னு 1000 போய் சொல்லிட்டு அப்புறம் 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 வேணும் வேணும் வேணும்னு வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். உண்மையா இல்லையா? எனவே உன் மனம் நிறைவடையவில்லை. எதை அடைஞ்சாலும் உன் மனசு நிறைவடையாது. ஆனால் ஆத்ம ஞானத்தை அடைந்து பாருங்கள், ஆத்ம ஞானத்தை அடைந்து பாருங்கள், உங்கள் மனம் நிறைவடைந்து விடும். ஆத்ம ஞானத்தை ஏனென்றால் எந்த ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? முதல்ல ஆத்ம ஞானம்னா என்ன? ஆத்மானா உயிர், ஞானம் என்றால் அறிவு. அப்போ ஆத்ம ஞானம் என்றால் உயிரை பற்றி அறிவு. இந்த அறிவை அடைந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, எந்த ஒன்றை நீ பெற்றால் அதற்கும் மேலான ஒன்றை நீ பெற வேண்டியதில்லை என்கிற மனநிறைவை தருகிறதோ, எந்த ஒன்றை நீங்கள் பெற்றால் அதைவிட சிறந்த உயர்ந்த உன்னதமான ஒரு ஞானத்தை நீ பெற வேண்டியதே இல்லை என்கிற மனநிறைவை தருகிறதோ அதுதான் ஆத்ம ஞானம். அனைவரும் மீண்டும் 8:30 நாளை சந்திப்போம்.